கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. Asus போன வருஷம் லான்ச் பண்ணியிருந்த ROG Phone 2 ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதோட அடுத்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோனான ROG Phone 3ஐயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய அப்கிரேட் தானா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதில் ஒரு ஃப்ளாக்ஷிப் பில்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கிளாஸ் இருக்குது, சென்டரில் மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குது. அப்பளம் வட்டமா தான் இருக்க ஏதாவது சட்டமா? இங்க பார், இது சூப்பர் ஸ்டார் அப்பளம். இத பாத்தீங்களா? நான் கண்டுபிடிச்ச அப்பளம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி ஸ்டைலிஷான டிசைன் எல்லாம் இருக்காது. கேமர்ஸ் எல்லாம் விரும்புகிற அந்த முரட்டுத்தனமான லுக்ஸ் தான் இருக்கும். இந்த ஃபோனோட பேக்கில் இருக்கிற ROG லோகோ பார்த்தீங்கன்னா RGB லைட்டாக ஆக்ட் ஆகும். நீங்கள் கேம் மோட ஸ்விட்ச் பண்ணுறப்போ அந்த லைட் க்ளோ ஆகி பார்க்குறதுக்கே வெறித்தனமாக இருக்கும். ROG Phone 2 கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட இதில் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபோனும் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. இதில் எந்த விதமான IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கும் கிடையாது. பில்ட் அண்ட் டிசைன் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை விட ROG Phone 2ல் இருந்த டிசைன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. கொன்று இருக்கு. இதுக்கு ஆசிட தோசை நல்லா இருந்துச்சு. இந்த ROG Phone 3ல் ஒரு 6.59 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வருது. இந்த டிஸ்பிளேயோட மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 144 Hz ரீஃப்ரெஷ் ரேட் தான். இதனால் இதில் இருக்கிற டிஸ்பிளே ஃபாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்னஸ் வேறு லெவலில் இருக்கும். அதான்டா வீரம். அப்படி அட்ரா பல்டி. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரீஃப்ரெஷ் ரேட்டை நீங்கள் செட்டிங்ஸ்லேயே மாற்றவும் முடியும். 60 Hzஆவோ 90 Hzஆவோ 120 Hzஆவோ நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த டிஸ்பிளேல கலர்ஸ் எல்லாம் நல்லா ஆக்குரேட்டாக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஆட்டோ மோடில் இதோட பிரைட்னஸ் 700 nits வரைக்கும் போகிறனால சன்லைட் விசிபிலிட்டி எல்லாம் சூப்பராகவே இருக்குது. இங்கே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, பெரிய கொலகாரனாச்சே, எப்படி சமாளிக்க போறணும்? இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸை பற்றி சொல்லணும்னா ஒரே லைனில் முடிச்சிடலாம். எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் விட பெஸ்ட்டான ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குது. ஆமாம், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஹலோ, பொண்ணோட சித்தப்பா மிரட்டுவீங்களா? சித்தப்பாவா? டேய், நானே காம்படிட்டர் தான்டா. அடிச்ச கார்பரேட்டர் மாதிரி இருந்துட்டு காம்படிட்டர் பாட்டேன்னா. பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பீக்கர்ஸில் உங்களால் அந்த அளவுக்கு பேஸை ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் இந்த ROG Phone 3ல் நம்மளை சுற்றி இருக்கிற காற்றுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பேஸை ஆம்பிளிஃபை பண்ணுறனால உங்களால் அந்த பேஸை தனியாகவே ஃபீல் பண்ண முடியும். நான் ஒன்னும் லிமிட்டுக்குள்ள வரல, என்ன நீ செக் பண்ணதுக்கு. ஆனா நீ ஏன் லிமிட்டுக்குள்ள வந்துட்டல? ஏது நான் ஒன் லிமிட்டுக்குள்ள வந்துட்டேனா? ஹாரா, தோஸ்திக்கு லிமிட்டே கிடையாதுல, பூரா அன்லிமிட்டட் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சரை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு பெர்ஃபெக்டான கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிங்டம் ஃபார் கிஃப்ட்ஸில் ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தரப்போகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்ஸை ரெடி பண்ணி தராங்க. உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சு கிஃப்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதையே நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான வெப்சைட்டில் வாங்குறத விட டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 40% வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும். அதுவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்போ டெக்மேக்ஸுங்கிற நம்ம சேனல் நேமை சொன்னீங்கன்னா இன்னும் 10% கம்மியாகும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கொடுக்குறேன். அதில் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி மெசேஜ் மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொன்னாலே பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் நம்ம மைண்ட் போகும். ஏசஸோட இந்த ROG Phone 3ல் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டே சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட ஹார்ட்டில் இருக்கிறது குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 865 ப்ளஸ் சிப்செட். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சிப்செட்னே சொல்லலாம். இதோட கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 GHz கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபோன் செம ஸ்பீடாக இருக்கும். கொஞ்சம் போது பட்டையை கிளப்புறாரு பார்.
கேமிங்கை பற்றி சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் கேம் ஆடுறவங்களா இருந்தால் ஃபோன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஏரோ ஆக்டிவ் கூலர் ஃபேன் கொடுக்குறாங்க. இந்த ஃபேனை ஃபோனில் மாட்டிக்கிட்டு விளையாடினீங்கன்னா உங்கள் கையும் கூலாக இருக்கும், உங்கள் ஃபோனும் கூலாக இருக்கும். இதனால் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய நேரத்துக்கு நீங்கள் விளையாடினாலும் ட்ராப் ஆகாமல் இருக்கும். என்னல ஜெயிச்சுட்டா ராசிக்கார போயிடா நீ. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆக்குரேட்டாக இருக்குது. அண்ட் இதோட பொசிஷனும் பாட்டம்லேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிருக்கிறனால ரீச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கடா. என்கிட்ட பண்ணி சிக்கனா. இதில் எந்த விதமான ஃபேஸ் அன்லாக்கும் கிடையாது. இது அவுட் ஆஃப் த பாக்ஸே ஆண்ட்ராய்ட் 10 தான் வருது. இதை நீங்கள் நார்மலான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கேமிங் லுக்ஸை தர்றதுக்கு போல்டான கஸ்டமைஸ்ட் இன்டர்ஃபேஸ் தீமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யார் சார் அடிச்சா? ஏன் இப்படி கீழே வந்து கிடக்குறேன்? உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுற்றாது? என்ன சொல்றா? இதில் எக்ஸ் மோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஆன் பண்ணிங்கன்னா கேமிங் மோடுக்குள்ளாடி போயிடும். பேக்லேயும் ROG லோகோ லைட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஏகப்பட்ட கேமிங் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், லைவ் ப்ராட்காஸ்டிங், டிஸ்பிளே ஷேரிங்னு சொல்லிக்கிட்டே போகலாம். வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதனால் 30 மினிட்ஸில் உங்களால் 0 to 43% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். நான் கண்ணாடி மாதிரில நீ எதை காட்டுதியோ அதை அப்படியே திருப்பி காட்டுவோம்ல. கேமிங் ஓரியன்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குற யாரும் கேமரா குவாலிட்டியை எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் இதில் இருக்குது. ஒரு 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஆமா இப்ப என்ன சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சும்மா தெரியல பையன் சொன்னேன். சும்மா தெரியல உனக்கு அவ்வளவு கேவலமா? இதில் 8K வீடியோ ரெக்கார்டிங்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூகுள் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக ஃபோட்டோட குவாலிட்டியை இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா 50,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, பேட்டரின்னு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறனால என்னால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாருக்கு வேணாலும் ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.